தெய்வத்தை அடைய பல வழிகள் இருந்தாலும் மிகவும் உன்னதமான நமது கர்நாடக இசையின் வாயிலாக நம்முடைய முன்னோர்கள் பலர் தெய்வத்தை அடைந்ததாய் வழி செய்திகள் சாற்றுகின்றன. கர்நாடக இசையின் தனிச்சிறப்பை அதன் மேளகர்த்தா ராகதாளங்கள் எதிரொலிக்கின்றன. நாம் அன்றாடம் கேட்கும் இசைக்கருவிகளில் லயவாத்தியங்களின் இனிமையும் நாதமும் மிகவும் தொன்மையானவை. அவற்றில் மிருதங்கத்தின் சிறப்பும் வலிமையும் மகத்தானது. தென்னாட்டு மிருதங்கத்துக்கு நிகராக உலகில் வேறு எந்த தாளவாத்தியமும் கிடையாது என்று உறுதியாக கூறியுள்ளார் நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானி டாக்டர் சர் சி.வி. ராமன் அவர்கள். தென்னிந்திய சாஸ்திரிய கச்சேரிகளில் வாசிக்கப்படும் உலக தாள வாத்திய கருவிகளில் தலையாயதாய் விளங்கும் மிருதங்கத்தை பற்றி இப்போது சற்று விரிவாக பார்ப்போமா? இளங்கோ அடிகளின் சிலப்பதிகாரத்தில் 30 வகை தோற்கருவிகள் கூறப்பட்டுள்ளன. இவற்றில் வன்மையான ஓசையுடைய கருவிகள் 14, மென்மையான ஓசையுடைய கருவிகள் 12, வன்மையும் மென்மையும் இன்றி இடைநிலை ஓசையுடைய கருவிகள் 4. இடைநிலை ஓசையுடைய 4 கருவிகளில் சிறந்தது மிருதங்கம். மிருதங்கத்தின் மூலம் பற்றி பலவித கருத்துக்கள் நிலவுகின்றன. முன்னொரு காலத்தில் சுவாதி மகரிஷி தன் தாகத்தை தீர்த்து கொள்ள குடிநீருக்காக தாமரை குளத்தை நோக்கி போனார். அங்கு திடீரென மழை பெய்ய ஆரம்பித்தது. மெல்லியதாய் சிறியதாய் தூவத் தொடங்கிய அந்த மழை கண நேரத்தில் பெரியதாய் அதிகப்படியாய் பலமாய் பெய்ய ஆரம்பித்தது. அந்த வினாடி பூமியில் விழும் மழை துளிகளின் பல்வேறு வகையான ஓசைகளை கேட்ட மகரிஷிக்கு அந்த ஓசைகளின் அடிப்படையில் அமைந்திருக்கும் லயம் புலப்பட்டது. இந்த ஓசைகளே மிருதங்கம் போன்ற பல லயவாத்தியங்களுக்கு ஆதாரமாய் அமைந்தது என்று கருதப்படுகிறது. இது ஒரு புறம் இருக்கட்டும். பரமசிவன் உவகை பெருக்கால் ஒரு நாள் தாண்டவ நடனம் ஆடிக்கொண்டிருந்த போது அவர் உடலில் அணிந்திருந்த ஆபரணங்களில் காதில் அணிந்துள்ள குண்டலம் உடைந்து முதலில் தோளிலும், இரண்டாவதாக மார்பிலும், மூன்றாவதாக கால் மூட்டிலும் பட்டு கடைசியாக நிலத்தில் ஓசையோடு விழுந்தது. அவரது 3 அங்கங்களிலும் பட்டு நிலத்தில் விழுந்த ஓசைகளின் அடிப்படையில் மிருதங்கத்தின் ஆதாரமான தா, தீ, தோம், நம் என்ற மூலத்வனிகள் கண்டறியப்பட்டது. பெரும் சிவபக்தரான நந்திகேஸ்வரர் சிவன் தாண்டவ நடனம் ஆடும் வேளைகளில் கடும் துதி என்ற லயவாத்தியத்தை இசைப்பாராம். சிவன் தன் தாண்டவ நடனத்திற்கு கடும் துதிக்கு பதிலாக வேறு வாத்தியத்தை இசைக்கச் சொல்லி பணித்தார். நந்திகேஸ்வரர் கடும் துதியை 2ஆய் பிளந்து ஒரு பாகத்தை கோபுச்சம், அதாவது பசுவின் வால் மாதிரியும், இன்னொரு பாகத்தை ஸ்ரோதம, அதாவது காது போன்றதொரு பகுதியாகவும் செய்து பின்னர் அவை இரண்டையும் இணைத்து தோலால் மூடி ஒரே இசைக்கருவியாய் உருவாக்கினாராம். அந்த இசைக்கருவியே பின்னாளில் மிருதங்கமாய் மிளிர்ந்தது என்று செவிவழி செய்தி ஒன்று தெரிவிக்கிறது. இந்த தாளவாத்தியத்திற்கு மிருதங்கம் என்ற பெயர் எப்படி கிடைத்தது? மிருதங்கம் என்றால் மிருத் அங்கம், மிருத் என்றால் மண், அதாவது மண்ணால் செய்யப்பட்ட உறுப்பை கொண்ட ஒரு கருவி. அதுதான் மிருதங்கம் என்று கருதப்படுகிறது. பண்டை காலத்தில் மண்ணால் செய்யப்பட்ட கருவிகள் வழக்கில் இருந்தன. இன்று மிருதங்கம் போன்ற தோற்கருவிகள் செய்ய மண்ணிற்கு பதில் பலாமரம் அல்லது கருங்காலி மரம் பயன்படுத்தப்படுகிறது. இரத்த சந்தனம், கொன்னை மற்றும் தென்னை மரமும் கூட இதற்காக பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. பலாமரத்திலேயே தேன் பலா என்கிற வகைதான் மிருதங்கத்துக்கு மிகவும் ஸ்லாக்கியமானது,
சிறப்பானது. மிருதங்கம் போன்ற இசைக்கருவிகள் தயாரிக்க தேர்ந்தெடுக்கும் மரமானது தண்ணீர் சத்தம் கேட்டுக்கொண்டும் ஒரு கோயில் அருகே மணி, சங்கு போன்றவையுடைய ஓசை கேட்டுக்கொண்டும் விளக்கின் வெளிச்சத்தை பார்த்து கொண்டிருக்கவும் வேண்டும். இப்படி தேர்ந்தெடுக்கப்படும் மரத்துண்டுகளை முதலில் நன்கு பக்குவப்படுத்த வேண்டும். இதற்கு வுட் சீசனிங் என்று பெயர். பக்குவப்படுத்துதல் வாயிலாக மரத்துண்டு அல்லது மரக்கட்டைக்கு நல்ல செறிவும் உறுதியும் கிடைக்கும். அதில் இயற்கையில் உள்ள தண்ணீர் நீக்கப்படும். பூச்சிகள் வராமல் தடுக்கவும் இதனால் முடியும். இசை ஒலியின் அளவை மெருகுபடுத்தவும் இனிமையை கூட்டுவதற்கும் இது மிகவும் அவசியமானது. இதற்காக பலவிதமான பக்குவப்படுத்தல் முறைகள் பயன்படுத்தி வருகின்றனர். தேர்ந்தெடுக்கப்படும் மரக்கட்டையை முதலில் நன்கு கடைந்து பிறகு அதை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு குளிர்ந்த நீரில் ஊற வைக்க வேண்டும். பின்னர் மண்ணில் வைக்கப்படும். அது தொடர்ந்து கொதிநீர், ஆவி போன்றவைகள் செலுத்தப்பட்டு கடைசியாக நன்றாக வெயிலில் உலர வைக்கப்பட வேண்டும். இப்படி நன்கு பக்குவப்படுத்தப்பட்ட மரக்கட்டைகள் மிருதங்கங்களாய் வெளிவருகின்றன. நடுப்பக்கம் பருத்தும் இரு பக்கங்களும் குறுகியும் உள்ள இந்த கருவியின் நீளம் சுமார் 2 அடி அல்லது 60 சென்டிமீட்டர் ஆகும். இடப்பக்கம் சுமார் 8 அங்குலம், வலப்பக்கம் சுமார் 7 அங்குலம் விட்டத்தை கொண்டிருக்கும். இது அதாவது வலது முகம் இடது புறத்தை விட சிறியதாக இருக்கும். உள்ளே கூடாகவும் இருக்கும். மிருதங்கத்தின் பருமன் சுமார் 1/2 அங்குலம். இரு பக்கமும் தோலை இழுத்து பிணைக்க உறுதியான வார் கூட உண்டு. ஒவ்வொரு பக்கத்திலும் 16 துவாரங்கள் இருக்கின்றன. மிருதங்கத்துக்கு 2 முகங்கள். இதில் வலமுகத்துக்கு வலந்தலை என்று பெயர். வலதுபுறம் சிறிது சிக்கலானது. இது 3 மெல்லிய தோல்களால் மூடப்பட்டிருக்கும். கண்ணால் காண இயலாத மிகவும் உட்புறத்தில் உள்ள தோலுக்கு பெயர் உட்காரத்தட்டு. அதற்கு மேல் உள்ள வளைவான தோல் வட்டத்துக்கு மீட்டுத்தோல் அல்லது வெட்டுத்தட்டு என்று பெயர். இது கன்றின் தோலால் செய்யப்பட்டது. நடுவிலே காணப்படும் தோல் வட்டத்துக்கு சாப்புத்தோல் அல்லது கொட்டுத்தட்டு என்று பெயர். இது ஆட்டுத்தோலால் செய்யப்பட்டது. இதை சிறு சிறு தோல் வளையங்களால் இழுத்து கட்டி மீதம் 2 தோள்களும் சேர்த்து ஒரே பின்னலாக தைக்கப்பட்டு மிருதங்கத்தின் வலது முகத்தை மூடி கட்டப்படும். இந்த வட்டத்தின் மையத்தில் சிறு வட்டமான கருப்பு நிறமுடைய சோறு அல்லது கரணை என்ற ஒரு வகையான கற்பொடி அதன் மீது தடவப்பட்டிருக்கும். இது புளியஞ்சாறு, வெந்த சோறு, மேங்கனீஸ் அல்லது இரும்பு பொடி இவை 3ம் சேர்ந்த ஒரு கலவை பொடியாகும். இந்த கரணையின் மையப்பகுதி தடிப்பாக இருக்கும். சற்று உயர்ந்தும் பருத்தும் காணப்படும். இதை அவ்வப்போது ஒரு தனி வகை கல் கொண்டு தேய்த்து ஒழுங்குபடுத்த வேண்டும். இந்த பகுதி மிருதங்கத்தை பொறுத்தவரையில் மிகவும் முக்கியமானது. ஏனென்று சொன்னால் நாதம் ஜனிப்பது இந்த பகுதியிலிருந்துதான். இந்த வலப்பக்கத்தை ஆதார ஸ்ருதிக்கு சரியாக ஸ்ருதி செய்து கொள்ளலாம். மீட்டுத்தோலுக்கும் சாப்புத்தோலுக்கும் இடையில் கப்பி என்கிற கரணை பொடி போடும் பொழுது மிருதங்கத்தினுடைய நாதத்திற்கு கார்வை அல்லது தீர்க்கம் கிடைக்கிறது. இதுபோல கப்பி போட்டு வாசிக்கும் மூட்டினுடைய பெயர் கப்பி மூட்டு. குச்சியை ஒரே நீளத்தில் 16 துண்டுகளாக்கி இந்த கப்பிக்கு பதிலாக பயன்படுத்தும் பொழுது இதை குச்சி மூட்டு என்று அழைக்கின்றோம். அடுத்தது இடது முகம். இடது பக்கத்திற்கு இடந்தலை அல்லது தொப்பி என்றும் பெயர். இது 2 அல்லது 3 தோல்களால் மூடப்பட்டிருக்கிறது. வெளிப்புறத்தில் இருப்பது ஒரு தோல் வளையம். இது 2 தோல் வளையங்களாகவும் இருக்கலாம். இந்த 1 அல்லது 2 தோல் வளையங்களையும் உட்தோலாகிய தொப்பித்தோலோடு சேர்த்து ஒரே தோல் பின்னலாக இழுத்து கட்டி
தொப்பி மூட்டாக பயன்படுத்தப்படுகிறது. இவைகளில் உட்தோல் அதாவது தொப்பித்தோல் ஆட்டுத்தோலாலும் வெளிவட்டம் எருமை தோலாலும் செய்யப்படுகிறது. இசை நிகழ்ச்சி துவங்கும் முன் தொப்பியின் நடுவில் ரவையை நீருடன் கலந்து பிசைந்து தடவுவது வழக்கம். இசைவான நல்லதொரு ஒலி எழும்புவதற்கு இது மிகவும் துணை புரியும். இந்த தொப்பியின் மூலமாக மிருதங்கத்தில் மந்திரத்வனியை கூட உருவாக்க முடியும். இது மீதி ஸ்வரங்களோடு சேரும்போது கேட்பவர் காதுகளுக்கு ரொம்பவும் இனிமையை கொடுக்கும். மிருதங்கத்தில் கமகம் அல்லது அசைவு தொப்பியின் வாயிலாகத்தான் கொடுக்க முடியும். நிகழ்ச்சி முடிந்ததும் இந்த ரவையை சுரண்டி எடுத்துவிட வேண்டும். வலந்தலையை ஆதார ஷட்ஜத்திற்கும் தொப்பியை மந்திரஸ்தாயி ஷட்ஜத்திற்கும் சேர்த்து கொள்ள வேண்டும். மிருதங்கத்தை எப்படி ஸ்ருதி சேர்ப்பது? மூட்டினை இழுத்து பிணைக்கும் வார்களின் இடைவெளிகளில் புல் என்று சொல்லப்படும் சிறு மரத்துண்டுகளை வைத்து அவற்றை ஒரு கல்லால் தட்டி ஸ்ருதி சேர்ப்பது வழக்கம். மேல் நோக்கி தட்டினால் ஸ்ருதி குறையும், கீழ் நோக்கி தட்டினால் ஸ்ருதி அதிகமாகும். ஸ்ருதிக்கு தகுந்தபடி மிருதங்கத்தை இரண்டாக பிரிக்கலாம். தக்கு மிருதங்கம் என்றும் எச்சு மிருதங்கம் என்றும் இவற்றை நாம் அழைக்கிறோம். தக்கு மிருதங்கத்தை ஆண்கள் குரலுக்கும் எச்சு மிருதங்கத்தை பெண்கள் குரலுக்கும் பயன்படுத்தி வருகின்றோம். மிருதங்கத்தின் நீளமும் பருமனும் அதிகமாக இருந்தால் அது குறைந்த ஸ்ருதி அதாவது தக்கு மிருதங்கமாகும். நீளமும் பருமனும் குறைவாக இருந்தால் அது அதிக ஸ்ருதி அதாவது எச்சு மிருதங்கமாகும். ஒரு தக்கு மிருதங்கத்தினுடைய நீளம் 24 அங்குலம் முதல் 26 அங்குலம் வரையிலும், பருமன் 3/4 அங்குலம் முதல் 1 அடி வரையிலும், வலந்தலை 6.5 அங்குலம் முதல் 6.25 அங்குலம் வரையிலும், இடம்தலை 7.5 அங்குலம் முதல் 7.25 அங்குலம் வரையிலும் இருக்கும். ஆனால் ஒரு எச்சு மிருதங்கத்தினுடைய நீளம் 20 அங்குலம் முதல் 22 அங்குலம் வரையிலும், பருமன் 1/2 அங்குலம் முதல் 3/4 அங்குலம் வரையிலும், வலந்தலை 6.5 அங்குலம் முதல் 6 அங்குலம் வரையிலும், இடந்தலை 6.5 அங்குலம் முதல் 7 அங்குலம் வரையிலும் இருக்கும். இதை தவிர தக்கு மிருதங்கத்தில் கரணை என்கிற கருப்பாக இருக்கும் பகுதி ஜாஸ்தி அளவில் இருக்கும். எச்சு மிருதங்கத்தில் இது குறைவாகத்தான் இருக்கும். மிருதங்கம் இரு கைகளாலும் மணிக்கட்டுகளாலும் விரல் நுனிகளாலும் வாசிக்கப்படுகிற ஒரு வாத்தியம். தாளத்தை அல்லது லயத்தை விந்யாசம் செய்வதுதான் லய விந்யாசம் அல்லது தனி ஆவர்த்தனம். இசை கச்சேரிகளில் மிருதங்க வித்வான் முக்கியமாக தனி ஆவர்த்தனம் வாசிக்கும் போதுதான் தன்னுடைய திறமையெல்லாம் கொட்டி ரசிகர்களின் மதிப்பையும் பாராட்டையும் பெற்றுக்கொள்ள முடியும். லயவாத்தியங்களின் அரசனாகவும் இனிமையின் அரசியாகவும் கருதப்படும் மிருதங்கத்தின் தனிச்சிறப்பை நாம் அளவிட்டுத்தான் சொல்ல முடியுமோ?